எம்ஜிஆருக்கு காஷ்மீரில படப்பிடிப்பு நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு ராணுவ தலைவர் வந்து அவர பார்க்க வந்தாரு. வந்து அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, "எங்க தமிழ்நாட்டிலேருந்து வந்தவங்க நெறைய பேர் ராணுவத்தில வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்பல்லாம் சோர்வு வருதோ, அப்பல்லாம் உங்க பாட்ட போட்டு தான் கேட்பாங்க. உங்க பாட்டுன்னா அவ்வளோ இஷ்டம். நீங்க இங்க படப்பிடிப்புக்கு வந்திருக்கீங்க. உங்களால முடிஞ்சா அவங்கள வந்து நேர்ல சந்திக்க முடியுமா? அப்படி சந்திச்சா அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்." அப்படின்னு சொன்னாரு. அப்ப எம்ஜிஆர் சொன்னாரு, "இல்லங்க படப்பிடிப்பு எனக்கு நெறைய இருக்கு. எனக்கு நெறைய வேலை இருக்குன்னு" சொன்னாரு. அப்புறமும் ராணுவ அதிகாரி, "உங்கள நாங்க தொந்தரவு பண்ணல. முடிஞ்சா வாங்க சார்" அப்படின்னு மட்டும் கேட்டாங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தாரு எம்ஜிஆர். அப்ப அந்த ராணுவ அதிகாரியோட டிரைவர் வந்து, "ஐயா உங்களோட ஆட்டோகிராஃப் எனக்கு வேணும். போட்டு தரீங்களான்னு?" கேட்டாரு. உடனே சிரிச்சுக்கிட்டு எம்ஜிஆர் சொன்னாரு, "நாளைக்கு உங்களோட ஃபோட்டோவே எடுத்துக்கிறேன்" அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு. அப்ப ராணுவ அதிகாரிக்கு தெரிஞ்சுச்சு, நாளைக்கு எம்ஜிஆர் வரப்போறாரு அப்படின்னு. எம்ஜிஆர் வர்றதுக்காக அவங்க எல்லாரும் ஒரு தடபுடலா ஒரு சின்ன விருந்து மாரி ஏற்பாடு பண்ணி எல்லாரும் உட்காந்து அவருக்காக வெயிட் பண்ணாங்க. கரெக்ட்டான நேரத்துக்கு எம்ஜிஆர் அங்க போனாரு. எல்லார் கூடயும் பேசினாரு. அவங்களோட ஒண்ணா உட்காந்து சாப்பிடவும் செஞ்சாரு. எல்லார் கூடயும் ஃபோட்டோவும் எடுத்துக்கிட்டாரு. அவங்களோட சந்தோஷத்துக்காக தன்னோட நேரத்தையும் அவங்களுக்காக செலவு செஞ்சாரு. அவங்க கிட்ட என்ன பேசினாரு அப்படின்னா, "நான் ஹீரோவா நடிக்கலாம். நான் சண்டை போடலாம். அதெல்லாம் படத்துல தான். உண்மையிலேயே ரியல் ஹீரோ நீங்க தான். ரியலா சண்டை போடுறவங்க நீங்க. நான் உங்களுக்கு பெரிய சல்யூட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வணக்கம் சொல்லிட்டு, அப்புறம் சொன்னாரு, "நீங்கலாம் எல்லைய பாதுகாக்கிறதுனால தான் நாங்க எங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிறோம்" அப்படின்னு அவங்க கிட்ட எல்லாம் பேசினாரு. பேசிட்டு அந்த ராணுவ தலைவர் வந்தாருல்ல, அவர்கிட்ட ரூ. 1,00,000 குடுத்தாரு. ரூ. 1,00,000 எப்படி குடுத்தாரு அப்படின்னா, எம்ஜிஆர் கிட்ட பணம் இல்ல. அங்க உள்ள பெரிய பணக்காரங்க யாருன்னு சொல்லி அவங்க கிட்ட நாளே போய், "ஐயா எனக்கு இந்த மாரி ரூ. 1,00,000 பணம் வேணும். எனக்கு தேவைப்படுது" அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு, "அத கடனா குடுங்க. நான் உங்களுக்கு 2, 3 நாள்ல திருப்பி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து தான் அந்த பணத்த அவரு குடுத்தாரு. கூட இருக்கிறவங்க கேட்டாங்க, "ஏன்யா கடன் வாங்கி குடுக்குறீங்க?" அப்படின்னு. "இல்லப்பா இது வந்து என்னோட அன்பளிப்பா ராணுவத்துக்கு இருக்கட்டும்" அப்படின்னு சொல்லி அந்த குடுத்துட்டு வந்தாரு. மறுவாட்டி ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்துட்டு 2 நாள் கழிச்சு மறுபடியும் காஷ்மீருக்கு போய் அந்த பணக்காரர்கிட்ட நேர்லயே பணம் குடுத்தாரு. அந்த பணக்காரர் சொன்னாரு, "ஏங்கய்யா இதுக்காக நீங்க வரணுமா? யார்கிட்டயாவது குடுத்து அனுப்பிச்சிருக்கலாம்ல" அப்படின்னு. "அப்படி இல்லங்க, கை நீட்டி கடன் வாங்கிட்டேன். அத கொண்டு வந்து கண்ணியமா குடுக்கணும்ல. அதான மொற" அப்படின்னு சொல்லி குடுத்தாரு. கடனா வாங்குன காச நேர்ல குடுக்கணுங்கிற அந்த பண்பு, மற்ற விஷயங்கள்ல அவருக்கு இருக்கிற பண்பு தாங்க அவர உச்சக்கட்ட இடத்துல கொண்டு போய் நின்னுச்சு. இன்னமும் அவர் இறந்து இத்தன வருஷம் ஆயும் அவர பத்தி நாம பேசுறோம், அவர பத்தி நெனைக்கிறோம் அப்படின்னா, அவர் நடந்துக்கிட்ட விதம் தாங்க காரணம்.